கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அபி அபி உஷா அபி உஷா நீ எப்படி இருக்க? உன்னை பாக்குறதுக்கு என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹாய். ஹாய் அபி, தாலி கட்டும்போது நீ என் பக்கத்துல இல்லாதது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அபி, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறும்போது ஒண்ணு அவ கடவுளை பத்தி நினைக்கணும், இல்லைன்னா தாலி கட்டுறவரை பத்தி நினைக்கணும். ஆனா நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐ மிஸ்ட் யூ சோ மச் அபி. உன்னை உடனே பார்க்கணும் போல இருந்தது. அதான் நான் எதை பத்தியும் கவலைப்படாம இங்க ஓடி வந்துட்டேன். தேங்க்யூ உஷா, தேங்க்யூ வெரி மச். எதுக்கு எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உன்னை பார்க்க நான் அங்க வர முடியாது, நீங்க வந்தாதான் உண்டு. இது பாரு, நான் நினைக்கும் போதே நீ இப்படி வந்து என் முன்னாடி நிக்கிறியே, அதுக்கு தான் தேங்க்ஸ். சரி சரி. ஆமா, நீங்க வந்தது உங்க வீட்டுக்கு தெரியும்ல? தெரியாது. தெரியாதா? நான் சொல்லல. ஏன் உஷா, அவங்களுக்கு தெரியாம ஏன் வந்த? என்ன என்ன அப்படி பண்ண சொல்ற? நான் உன்னை பார்க்க தான் வரேன்னு சொன்னா அவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்கல்ல? கல்யாணம் நடக்கும்போதே நீ என் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு சொன்னவங்க நம்ம 2 பேரும் மீட் பண்றதுக்கு மட்டும் சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஏதாவது ஆர்கியூமெண்ட் நடந்து சண்டை வரைக்கும் போய் இனிமே அவனை பார்க்கவே கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டா அப்புறம் என் நிலைமை? அதான் எதுவுமே சொல்லாம நான் அவனை பார்க்க வந்துட்டேன். தப்பு உஷா, நீ அவங்களுக்கு தெரியாம இங்க வந்தது தப்பு. என்னமோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரி இருக்கு. அபி, இதுல என்ன திருட்டுத்தனம் இருக்கு? நான் எங்க போறதா இருந்தாலும் அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போணுமா? அது இல்ல உஷா. இல்ல அபி, உன்னை பார்க்க வரணும்ன்றது என்னோட பர்சனல் விஷயம். இதுக்கு கூடவா நான் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கணும்? உஷா, உன்கிட்ட இதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். நீ இந்த விஷயத்த தனியா பாக்குற, ஆனா அப்படி பாக்குறது சரியில்லை. இது பாரு, எந்த மாதிரி சூழ்நிலையில உன் கல்யாணம் நடந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னும் அந்த வீட்ல உன்னை முழுமையா அங்கீகரிக்கல, ஆதி உன்னை மனசார ஏத்துக்கல. இப்படி ஒரு சூழ்நிலையில நீ என்ன பண்றதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 4 முறை நீ யோசிச்சுதான் செய்யணும். உன்னை பார்க்க வரணும்னு கூட நான் 4 தடவை யோசிக்கணுமா அபி? நிச்சயமா. உன் புகுந்த வீட்டுக்கு முரண்பாடா நீ எதையுமே செய்யக்கூடாது. அவங்களோட பெர்மிஷனோட தான் நீ என்ன வந்து பார்க்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இங்க பாரு அபி, கல்யாணம் முடிஞ்சு நாங்க ஆதி வீட்டுக்கு போன போவே அவங்க அம்மா ஆர்த்தி தட்டி விட்டுட்டாங்க. என்ன அவங்க மருமகளாவே அவங்க ஏத்துக்கல. அது அவங்க எண்ணம், அவங்க உணர்வை அவங்க அப்படி வெளிப்படுத்தும் போது நான் ஏன் உணர்வுக்கு தானே மரியாதை கொடுக்கணும். மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நான் இது கவலைப்படணும். உஷா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம பெருசா போராடி உனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த வாழ்க்கையை 100% முழுமையா சந்தோஷமானதா ஆக்கிக்க நீ தான் முயற்சி பண்ணணும். இப்போதைக்கு நீ அந்த முயற்சி தான் பண்ணி ஆகணும். இது பாரு, நான் எங்கேயுமே போயிட மாட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு ஆவியா போயிடாது, புரியுதா? இது பாருஷா, 10 வருஷம் பாத்துக்காம இருந்துட்டு அப்புறமா பார்த்தா கூட உடனே கைய பிடிச்சுக்கிட்டு சகஜமா பேச, எந்த இடைவெளியும் இல்லாம உறுத்தாம பேசிக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸால தான் முடியும். நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஆமா. இது பாரு, நீ ஆதி கூட அன்பா சகஜமா பேசி பழகணும். உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற சங்கடங்களும் இடைவெளியும் மறைஞ்சி நீங்க பழையபடி ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருக்கணும். அதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் உஷா. உங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா அமையணும் உஷா. இது பாரு, மத்தத பத்தி நீ எதுவும் பெருசா அலட்டிக்காத. என்ன என்ன அபி, நீ ஏன் இப்படி பேசினா அப்புறம் என் நிலைமை? உன் புகுந்த வீட்டுல உனக்கு ஒரு சகஜமான நிலைமை வர்ற வரைக்கும் நீ என்ன பாக்குறதுக்கு வர வேண்டாம் உஷா. ப்ளீஸ் உஷா, புரிஞ்சுக்கோ. இது பாரு, நான் சொல்றதை நீ சரியா புரிஞ்சுக்கணும். அழாத. ஏய், அழாத உஷா. சரி சரி, ஓகே.
நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுல அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா நீ சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஓகே அபி, நான் இப்ப கிளம்புறேன். பாய். பாய். டேக் கேர். பாய். உஷா, ஒரு நிமிஷம். இதுதான் உன் கல்யாண புடவையா? ஆமா அபி, இதுதான். என் கல்யாணம் நடக்கும்போது நீ என்னை பார்க்கலல்ல, இதுதான் அந்த புடவை. இது உனக்கு காட்டணுன்னு தான் நான் இப்படியே வந்துட்டேன். உன் கல்யாணம் எவ்வளோ கிராண்டாக நடந்திருக்கணும். ஆனால் இப்படி ஒரு சாதாரண புடவையோட நகையே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன அபி நீ? என் கல்யாணம் நடக்கும்போது நீயே என் பக்கத்தில் இல்லை. நீ என்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஆமாம் உஷா, உன் கல்யாணத்தில் நான் இருக்க மாட்டேன்னு ஒரு நாள் கூட நினச்சி பார்த்ததில்ல. ஆனால் பரவாயில்ல, நிலைமை கண்டிப்பாக மாறும். உன்னோட வளகாப்ப நான் தான் முன்ன நின்று நடத்த போகிறேன். நிஜமாவா அபி? நிஜமாக தான் சொல்கிறேன், நீ பாரு. சரி, ஆ, அப்போ நான் போயிட்டு வரேன் அபி. போயிட்டு வா. பாய். பாய், ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பாய் ஆனந்தி. பாய். பாய் மனோகர். பாய் அபி. பாய். போங்க. டேய், முருகனை போய் பார்க்க சொன்ன பாத்தியா? எக்ஸ்கியூஸ் மீ. மேடம் வாங்க மேடம். சிவதா சாரை பார்க்கணும். ஒரு நிமிஷம். அண்ணே, அண்ணே. என்னடா மேடம் வந்திருக்காங்க. மேடம்? வணக்கம் சார். என்ன மேடம் இவ்வளவு தூரம்? ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. அதனால என்ன சார்? இல்ல, எதுக்காக அலையணும்? ஃபோன் பண்ணிருக்கலாமே. இது ஃபோன்ல சொல்ற விஷயம் இல்ல சிவதாஸ், நேர்ல உங்களை பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம். என்ன சொல்றீங்க? என்ன விஷயம்? உங்களுக்கு நான் நன்றி சொல்றதுக்கு தான் நேர்ல வந்திருக்கேன். நன்றியை ஃபோன்ல சொன்னா அது ஒப்புக்கு சொன்ன மாதிரி இருக்கும். நிஜமாவே நான் மனசார உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஐயோ, என்ன மேடம் பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க? இல்ல சிவதாஸ், நீங்க எனக்கு உதவி செய்யறதுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. மினிஸ்டரை பகைச்சுக்கிறதே எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம். அதை பண்ணி போலீஸ்ல மாட்டி நிஜமாவே நான் உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ so much. மேடம், ஐயோ என்ன மேடம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். 2 நாள் உள்ள இருந்தேன், வெளியே வந்துட்டேன். இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இந்த பாருங்க மேடம், நான் முரடன் தான். ஆனா எனக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா நான் என் உயிரை கூட கொடுப்பேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு செஞ்சதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் மேடம். சேச்சே, நான் அப்படி நினைக்கல. நீங்க எனக்கு பண்ண உதவி ரொம்ப ரொம்ப பெருசு. இதுக்கே அப்படி சொல்றீங்களே, பின்னாடி இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அப்படியே நீங்க அசந்து போய் நிக்க போறீங்க. சத்தியமா சொல்றேன் மேடம், உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா நான் என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன் மேடம். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ so much. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உங்க குழந்தை எப்படி இருக்கா? அதை ஏன் கேட்குறீங்க மேடம்? அவள் அப்படியே தான் இருக்கா, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. எங்க இருக்கா? உள்ளதான் இருக்கா, போய் பாருங்க. அந்த கொடுமையை நீங்களும் பாருங்க.
எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிடுறா. அண்ணா இங்க வாங்கண்ணே. புஷ்பா இங்க வாமா. அம்மாவையும் கூப்பிடு. ஏய் இங்க வாடா. இந்தாம்மா இப்படி என்னத்துக்குங்கயா? இந்தடா, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் லீவு. அண்ணா வேலை இருக்குண்ணே. அட என்னடா பெரிய வேலை, வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. என்னடா திடீர்னு போக சொல்ற? கிளம்பு 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 கிளம்புங்க. சரி, வா, போலாம். அண்ணே அட நீ இன்னும் கிளம்பலையா? என்னண்ணே இது? காசு இந்தா. இது இல்லைண்ணே. எதுக்குண்ணே எங்களெல்லாம் போக சொல்றீங்க? ஓ அதை கேட்குறியா? நான் இன்னைக்கு ஒரு வேலை பண்ண போறேன். என்ன பண்ண போறீங்கண்ணே? அபிய 2ல் 1 பார்க்க போறேன். கொடுத்துட்டேன்ல, நீங்க இருக்காத கிளம்பு. ஆட கிளம்பியா? பத்தலையா? இந்தா வச்சுக்க. போ 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 போயிட்டே இரு. இங்க பாரு, உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோமா, பயப்படக்கூடாது. ஆண்டி தானே வந்திருக்கேன். இந்தா வாங்கிக்கோ. அம்முக்குட்டி இங்க பாருடா, இங்க பாரு, ஆண்டி வந்திருக்கேன். உனக்காக உனக்கு பிடிச்ச சாக்லேட் எடுத்துட்டு வந்திருக்கேன். எந்திரம்மா. என்ன உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சு உனக்கு? எழுந்து உட்காரு. இந்த ஆண்டி கிட்ட பேச மாட்டியா? இங்க பாருடா செல்லம், ஆண்டி உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. இங்க பாரு, இங்க பாரு, உனக்கு பிடிச்சதுடா. சாப்பிடுறியா? ஐயோ. நான் பிரிச்சு தரேன், நீ சாப்பிடு. இந்தா வாங்கிக்கோ. ஏன்டா சாக்லேட் வேணாங்கிற? இது பாரு அம்முக்குட்டி, இங்க பாருமா. ஏன் மேல என்ன கோவம் உனக்கு? இப்படி திரும்ப. ஏய் இந்தடா புடிடா குட்டூஸ். ஏய் அம்முக்குட்டி வாங்கிக்கம்மா. ஏய் எந்திரி, இந்த பக்கம் திரும்ப. அம்மு பாருடா. ஏய் யாரு? நீங்க இங்க இருங்க, யாரோ வந்திருக்காங்க. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். பாப்பா. இவன் எதுக்கு இங்க வந்தான்? என்ன தொல்காப்பியன், நீங்க? அபியை பார்க்க வந்தேன். அது துல்ஸ், என்ன? நீங்க சில லெட்டர்ஸ்லாம் சைன் பண்ணி பேங்க் கொடுக்கணும், மறந்துட்டு வந்துட்டீங்க. ஆமா. ஐயோ ஐம் so sorry. போலாம். சிவதாஸ், நான் கிளம்புறேன். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ்ல சைன் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்க மேடம். அப்புறம் குழந்தைய பார்த்துக்கங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்போவும் அப்படியே தான் இருக்கா. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்க மேடம். போயிட்டு வரேன். வாங்க. வரேங்க. வள்ளி, தண்ணி கொண்டா. ஓ யோ பவுனே, அவனே அனுப்பிச்சு தொலைச்சிட்டேனே. நில்லடி.
எங்க போயிட்டு வர? ஏன் கேக்குறீங்க? கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? எனக்கு புரியல. நான் எங்க போயிட்டு வரேன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிற மாதிரியா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இத பாரு, இந்த பேச்செல்லாம் வேண்டாம். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இது என் வீடு. வீடு தானே, ஹாஸ்டல் இல்லல்ல. ஏன்னா அங்கதானே நம்ம எங்க போறோம்னு வார்டன் கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு போவோம். அதே தான் நானும் சொல்றேன். இது ஹாஸ்டல் கிடையாது, இஷ்டப்படி சுத்தறதுக்கு. இது குடும்பம். வீட்ல இருக்கிற பொண்ணுங்க எங்க போனாலும் வந்தாலும் என்கிட்ட சொல்லணும். நீ மட்டும் இல்ல, அனு, அஞ்சலி எல்லாருமே. புரிஞ்சுதா? என்ன காஞ்சனா, என்ன விஷயம்? வெளியில எங்கேயோ போயிட்டு வரா. எங்க போனேன்னு கேட்டா பதில் சொல்லாம விவாதம் பண்றா. இதுதானா விஷயம்? அவ எங்க போயிருக்க போறா? அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வந்திருக்க போறா, அதானே? இல்ல, நான் அப்பா அம்மாவை பார்க்க போல, அபிய பார்த்துட்டு வரேன். என்னது? அபிய பார்க்க போனியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே அதை சொல்வ. இத பாரு, அந்த அபிய பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ பேரை கேட்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. இருக்கட்டும், எனக்கு அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்ல. ஆனா நான் ஏன் அபிய பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? ஏன்னா அவளை எங்களுக்கு பிடிக்காது. என்னங்க இது? உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்காதுன்றதுனால நான் அவங்கள பார்க்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறதுல நியாயமே இல்ல. அப்படி பார்த்தா எனக்கு கூட தான் உங்களுக்கு பிடிக்காது. நான் என்ன பண்றது? ஏய், குதர்க்கமா பேசாத. எங்க விருப்பத்துக்கு விரோதமா கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சவ நீ. எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டியோ அந்த நிமிஷத்துல இருந்தே இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட விருப்பு வெறுப்புகளை நீயும் மதிக்கணும், ஏத்துக்கணும். இந்த வீட்டோட விரோதி உனக்கும் விரோதி தான். புரியுதா? என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? இவ என்ன பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? போய் அந்த அபிய பாத்துட்டு வந்திருக்கா. கேட்டதுக்கு அதுல என்ன தப்பு இருக்கு, அப்படிதான் போவேங்கிற. யூ damn it! என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வளர்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா தேவா? இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நீதான் வளைச்சு போடும். அந்த அபியோட உனக்கு எந்த ஒட்டும் உறவு இருக்கக்கூடாது, புரியுதா?